தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின சிறிது வாசகம் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தாண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 14ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு உவமையை எடுத்துரைக்கிறாரு. அந்த உவமையில 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, கடவுளே, நான் கெட்டவனா இல்லாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். நல்ல வேளை என்ன நீங்க கெட்டவனா கொண்டு போல அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரையே அவரு நல்லவரா காட்டிக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதாவது வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாத அளவுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருப்பா, நான் பண்ண பாவத்துக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, என் மேலே இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு புலம்புறாரு. ஓகேங்களா? ஸோ கடவுள் என்ன சொல்றாரு, அப்படி அடிச்சு புலம்புனவனை தான் விண்ணகத்துக்கு நான் உயர்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அவர் தான் எப்படி பண்றாரு, கடவுள் தாழ்ச்சியோடு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றாரு, மனம் இறங்குறாரு முற்றிலுமாக. ஓகேங்களா? நாம ஏன்னா மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருமே தவறுகள் செய்திருப்போம். அதை விட்டுட்டு கடவுள் முன்னாடி போயிட்டு, கடவுளுக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்ட போயிட்டு நான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன்னா நீ அவ்வளோ பணம் வச்சிருந்த, ஏழைகளுக்கு உதவி செஞ்சியா? இல்லை. ஸோ அதே மாதிரி மற்றவங்க நீ இகழ்ந்து பேசுற, அவன் பாரு இப்படி இருக்கான், இவன் பாரு இப்படி இருக்கான்னு இகழ்ந்து பேசுற. ஸோ நீங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கடவுளுக்கு பிடிக்காத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். ஸோ இனிமேலாவது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம கண்டுபிடிச்சி அதை திருத்தி கொண்டு கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே போல இயேசு நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.